வணக்கம். வலம்புரி செய்திகளின் செய்தி சுருக்கத்தை மட்டும் பார்ப்போம். 23/2/2026 திங்கட்கிழமை இன்றைக்கு செய்திகளின் சுருக்கம் மாலை விரிவான செய்திகள் இடம்பெறும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இரட்டை படுகொலை சூத்திரதாரிக்கு மறையில் இராணுவத்திலிருந்து விலகியவராம் சூத்திரதாரி என்று சொல்லப்படுகிறது. இங்காலே சங்க கூட்டணியின் பேராளர் மாநாடு 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த எரிவாயு கப்பல் ஒன்று நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறது என்ற செய்தி இங்கே முன்னுக்கு அமைய பெற்றிருக்கிறது. பலாலி சர்வதேச விமான நிலையம் விஸ்தரிப்பு இடம்பெறாமையினால் இந்திய மத்திய அரசு அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி அனுரிடம் நேரில் இந்தியா தெரிவித்திருக்கிறது. மற்றொரு செய்தியாக முச்சக்கர வண்டி சாரதி கடத்தி படுகொலை புத்தளத்தில் பயங்கரம் என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக ரயிலில் மோதுண்டு கப்ரக வாகனம் 2 உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. நாட்டை விட்டு மெல்ல விலகும் தாளமுக்கம் மெல்ல விலகிக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சுயாதீன வழக்கு தொடுநர் முதற்கட்ட பணி ஏப்ரலில் பூர்த்தி செய்யப்படும் என கூறப்படுகிறது. இந்தியாவிலே பிரித்தானிய பிரதமரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் சந்திப்பு பல்வேறு விடயங்கள் குறித்து எடுத்துரைப்பென ஒரு செய்தியும் தெரிகின்றது. மின் கட்டண அதிகரிப்பு பொது என அபிப்பிராயம் கேட்டறிய நடவடிக்கை என சொல்லப்படுகிறது. அப்பொழுது மின்சார கட்டணத்தினை கேட்டறிந்துதான் அதை கூட்டுவதாக இருக்கிறார்கள். மத்திய செய்திகளை மறுபக்கம் பார்ப்போம். 2ஆம் பக்கத்தில் என்ன செய்திகள் இருக்கிறது என்று. சர்வதேச பொறுப்பு கூறல் பொறிமுறையை அமலாக்குக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கு கடிதம் விடுக்கப்பட்டிருக்கிறது, அனுப்பப்பட்டிருக்கிறது. 20 அடி பள்ளத்தில் பாய்ந்த லொரி 2 படுகாயமடைந்திருக்கிறார்கள். அடுத்த செய்தியாக திருடர்களை பிடிப்பது பழிவாங்கல் அல்ல, மக்கள் சொத்தை திருடியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர், அமைச்சர் நலிந்த கூறியிருக்கிறார். அடுத்து இங்கால செய்தியாக தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா மற்றது போதைப் பொருட்களுடன் 842 பேர் கைது. உவர்நீர் தடுப்பணைகளை புனரமைக்க 187 மில்லியன் ரூபாய் தேவை என கூறப்பட்டிருக்கிறது. 1000 கிலோ கஞ்சா தீ வைத்து அழிப்பு. யாழ்ப்பாணத்திலே பிடிபட்ட கஞ்சா போதைப்பொருள் 1000 கிலோ நேற்று தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குக. கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டங்கள் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தியாக காலாவதி கடந்த உணவுப் பொருட்கள் 70,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது கரணவாய் பகுதியிலே. விளையாட்டுச் செய்திகளில் டிஜிட்டல் முறையில் அதிக பார்வையாளர்கள் சாதனை படைத்த இந்திய பாகிஸ்தான் போட்டி ஒரு வரலாறு படைத்த போட்டியாக இருக்கிறது. இந்தியாவில் இலங்கை அணியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் ரவி சாஸ்திரி கூறியிருக்கிறார். இறுதி லீக் ஆட்டம் ஆஸ்திரேலியா அபாரம். தொடர் மழையால் கைவிடப்பட்ட நியூசிலாந்து பாகிஸ்தான் போட்டி. அடுத்த செய்தியாக தேவையான தகவல்களை சமர்ப்பிக்கப்படாவிட்டால் சிம் அட்டைகள் முடக்கப்படும். பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய இந்த தொலைபேசிகளினுடைய சிம் கார்டுகள் இலங்கையில் முறையான அடையாள விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாமல் 9 லட்சத்துக்கு மேற்பட்ட சிம் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், உரிமையாளர்கள் தெரியப்பட வேண்டும் அல்லது அது முடக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் பல்துறை முயற்சியாளர்கள் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆசனப்பட்டி அணியாது பயணம் 9,000 சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத வியாபார நடவடிக்கை 75 வெளிநாட்டவர்கள் கைது. கொலையில் முடிந்த காணி தகராறு. ஒவ்வொரு விடயங்களும் இங்கே செய்திகளாக வந்திருக்கிறது. செய்திகளின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விரிவான செய்திகளை இரவு வேளை மாலை வேளை நீங்கள் காண முடியும். தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள். அநீதிகளுக்கு தீர்வு கோரி தமக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு தீர்வு கோரி மார்ச் மாதம் 3ஆம் தேதி அவர்கள் கடுமையான தொழிற்சங்க போராட்டம் என்ற நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடாவுடன் ஒருவர் கைது. மன்னாரில் 4 உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகத்தை முடக்கியவர்களுக்கு தேர்தல் பற்றி பேச அருகதையிலே அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறுகிறார். படத்துடன் கிளிநொச்சி கனகாம்பிகை குளங்கள் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குளங்களின் நிலைமை இப்பொழுது நீர் நிறைந்து காணப்படுவதால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்காலே வெளிநாட்டு செய்திகளிலும் வந்திருக்கிற வெளிநாட்டு செய்திகளாக எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டால் மின்சாரம் துண்டிக்கப்படும். உக்ரைனுக்கு ஸ்லோவாக்கியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பாகிஸ்தானில் தலைவிரித்தாடும் வறுமை. சுமார் 7 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிப்பு. உயர் நீதிமன்றத்தின் தடையை மீறி மீண்டும் வரியை அதிகரித்த ட்ரம்ப்.
சீனாவுக்கு அடுத்த மாதம் பயணமாகிறார் டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்யாவில் பைக்கால் ஏரியில் நிகழ்ந்த கோர விபத்து என பல செய்திகள் வந்திருக்கிறது. இங்காலே கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் 82,170 வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஷாப் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இங்காலே பசுமை நிறைந்த பாரம் ஒரு யாழ்ப்பாணத்தை மூடியை பற்றி போட்டிருக்கிறது. இங்காலே பார்ப்போம். இங்காலே பொன்னியின் செல்வன் சிறுரங்கம் வந்திருக்கிறது. ஓய்வூதிய உரிமைகளுக்காக நியமன கடிதத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அரநாயக்க பகுதியில் மண் சரிவு அபாயம், மழையுடனான வானிலையால் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தூய்சக்கர வண்டி பட்டப்பகலில் திருட்டு, போலீசார் விசாரணை முள்ளியவளை பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. மனம்பிட்டிய பகுதியில் மகாவலி பெருக்கெடுப்பு மழை காரணமாக சாவச்சேரியில் மோட்டார் சில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது செய்திகளாக இங்கே போலீசார் நடத்திய சூடு நீதிவண்டி போராட்டம், பயங்கரவாத தடை சட்டங்களை எதிர்த்து திருக்கோவிலில் கையெழுத்து போராட்டம், வடக்கு பகுதிகள் முழுவதுமாக இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பலம்புரியின் செய்திகளின் சாராம்சம் இவைதான். மீண்டும் நீங்கள் செய்திகளின் விரிவான செய்திகளை அறிவதற்கு மாலை வேளை காத்திருங்கள். அதுவரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்களை முருகன். நன்றி, வணக்கம்.